யூகேல ஆட்டோமேட்டிக்காக கார் வாஷ் பண்ணலாமா? இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து வெளியே வந்துடுவோம். ஜஸ்ட்டு வந்து வெளியே மட்டும் வந்து ஒரு ப்ரீ வாஷ் மாதிரி வந்து பண்ணுவாங்க ஸ்ப்ரேயில். கார் வாஷ்லேயே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டா போதும். நம்ம இன்றைக்கி எக்கோ வாஷ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நம்மளோட வண்டியை நியூட்ரலில் வச்சுட்டா வந்து போதும். அதுவாகவே வந்து ஒரு செக்ஷனாக வந்து மூவ் ஆகிக்கும். இங்கே வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஃபோம் வரும், அப்புறம் வந்து வாட்டர் வரும், அதுக்கப்புறமா வந்து சைடில் கீழே அப்படியே மேலே வந்து ப்ரஷஸ் வந்து வாஷ் பண்ணிகிட்டே அப்படியே வந்து போகும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து தெரியாது, மேலே இப்போ ஒரு ப்ரஷ் வரும் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அப்படியே மேலே க்ளீன் பண்ணிட்டு போகும். ஃபுல் ப்ராசஸையும் வந்து அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி வந்து கொடுத்துரும். இதுக்கு ஜஸ்ட்டு 5 minutes தான் வந்து எடுக்கும். ஹேர் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே இருக்கிறதே வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. நம்ம ஊர்லேயும் நிறைய வந்து ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் இருக்குது. பட் அங்கெல்லாம் வந்து நார்மல் வாஷ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. இங்கே யூகேல இருந்தீங்கன்னா ஹேசல் ஃப்ரீயாக இந்த சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐஎம்ஓ கார் வாஷில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம காரை க்ளீன் பண்ணி கொடுக்குது. இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். யூகே பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ க்ளீனிங்லாம் வந்து முடிஞ்சு ட்ரையிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். தண்ணிலாம் வந்து எப்படி வந்து பறக்குது பாருங்கள். ஃபுல்லாக சைடில் 2 ஃபேன் இருக்கிற மாதிரி வந்து அப்படியே அந்த தண்ணியெல்லாம் சக் பண்ணி எடுத்துடுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒரு இது மாதிரி சுற்றிட்டுருக்கு பாருங்கள், துணி மாதிரி, அது ஃபுல்லாக அப்படியே தொடச்சிடும். ஒரே இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இதுக்கு அப்புறமா நம்ம வெளியே வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் நம்ம ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஸ்பாட்டிங் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள், அது அந்த தண்ணி விழுந்திருக்கும் இல்லையா, அது வந்து அங்கங்கே இருக்கும். அது வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அது ஒயிட்டாக பேச்சஸ் மாதிரி வந்து ஆகிடும். பின்னாடி வந்து தெரியுதா, இந்த ப்ரஷ் எல்லாம் அதுக்குள்ளே இருந்துலாம் வந்து புகுந்து தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து க்ரீன் லைட் எரிஞ்சோடனே நம்ம வந்து அப்படியே கிளம்பிடலாம்.